Gmail வச்சிருக்கீங்க. ஆனா அந்த Gmailக்கான பாஸ்வேர்ட் மறந்துட்டீங்க அப்படின்னா, ரொம்ப சிம்பிளா அத நீங்க பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஏன்னா நம்மகிட்ட Insta, Facebook இந்த மாதிரி நிறைய அக்கவுண்ட் இருக்கு. ஒவ்வொரு பாஸ்வேர்டும் கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்க முடியாது. பல நேரங்கள்ல நம்ம அதை மறந்துடுவோம். ரொம்பவே சிம்பிளான மெத்தட்ல எப்படி நீங்க உங்களோட Gmailக்கான பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்க. முடிஞ்சா இந்த வீடியோக்கு லைக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க உங்களுடைய மொபைல்ல எந்த ஒரு மெயிலுக்கு பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ண போறீங்களோ அந்த மெயில் லாகின் இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மெயிலுக்கான பாஸ்வேர்ட் நான் சேஞ்ச் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் உங்களுடைய Gmail ஆப் ஒன்று இருக்கு இல்லையா உங்க மொபைல்ல, அந்த ஆப்பை ஓபன் பண்ணிக்கோங்க. அங்க ஃபர்ஸ்ட் அந்த Gmail ஆப்போட லோகோ இருக்கும், பாத்தீங்க எங்க இருக்கும். அது ஜஸ்ட் டேப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இந்த ஷோ ஆகும். அங்க மேனேஜ் யுவர் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும். ஐ மீன் மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் அதை டேப் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மெயிலுக்கான செட்டிங்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆயிருக்கும். ஐ மீன் இந்த கூகுள் அக்கௌண்ட்டுக்கான செட்டிங்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆயிருக்கும். இதுல நீங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்க லெஃப்ட் சைட்ல மூவ் பண்ணும்போது நமக்கு செக்யூரிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த செக்யூரிட்டி ஆப்ஷன் நீங்க போனீங்க அப்படின்னா லாஸ்டா உங்களுடைய பாஸ்வேர்டு எப்ப நீங்க சேஞ்ச் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறதையும் இங்க ஷோ பண்ணுவாங்க. ஸோ நான் பாத்தீங்கன்னா மே 8ஆம் தேதி சேஞ்ச் பண்ணிருக்கேன். இப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் அந்த பாஸ்வேர்டு அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய இந்த Gmail அக்கௌண்ட் உங்களோட தானா அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ண சொல்லும். ஏன்னா மத்த மொபைல் எடுத்து பண்ணிடக்கூடாதுல்ல, அதனால இப்ப வெரிஃபைக்காக என்னுடைய பாஸ்வேர்ட் கேட்குது. ஸோ நான் என்ன ஃபிங்கர் பிரிண்டோ அதில் வந்து பேட்டர்ன் லாக்கோ நான் வந்து கொடுக்கணும். அதே போல நீங்களும் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டன்டாவே நீங்க உங்களுடைய மெயிலுக்கு நியூ பாஸ்வேர்ட் செட் பண்ற மாதிரி ஆப்ஷன் வந்துடும். இப்போ நமக்கு நியூ பாஸ்வேர்ட் அப்படிங்கிறதுக்கு அதை நீங்க என்ன பாஸ்வேர்ட் என்டர் பண்றீங்களோ அந்த பாஸ்வேர்ட் என்டர் பண்ணிக்கோங்க. அதே பாஸ்வேர்ட் கீழே கன்ஃபார்ம் யுவர் நியூ பாஸ்வேர்ட் இருக்கும். சேம் மேல என்ன என்டர் பண்ணீங்களோ அதே பாஸ்வேர்ட் கீழே என்டர் பண்ணிக்கோங்க. அப்பதான் இது செட் பண்ணிக்க முடியும். நீங்க கொடுக்கக்கூடிய பாஸ்வேர்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் லென்த்தா இருக்கிற மாதிரி பெட்டரா யூஸ் பண்ணிக்கோங்க. 1 to 3 அப்படிங்கிறது இல்லாத பதிலா ஆஷ் அட் இந்த மாதிரி சிம்பிளும் உங்களோட நேம்ல ஸ்மால் லெட்டர் கேப்ஸ் லெட்டர் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி உங்களுடைய பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கோங்க. அதான் பெட்டரா இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் பாஸ்வேர்டை எங்கேயாச்சும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடிக்கடி நீங்க சேஞ்ச் பண்றது பதிலாக நோட் பண்ணிட்டீங்கன்னா அதை எடுத்து பாத்துக்கலாம். டைரியில இந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல நீங்க உங்களுடைய மெயிலுக்கான பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் இதை மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க.